ஹலோ ஷோபா. ஹலோ. என்னது என்ன திரும்பி கூட பார்க்காம போயிட்டு இருக்க? உன் பாய் ஃப்ரெண்ட் சங்கர் மீட் பண்றதுக்கா? சங்கர் ஏன் பாய் ஃப்ரெண்டா? பாய் ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல, உன் லவரும் கூட. வாட் நான்சென்ஸ். சங்கர் என் லவ்வரா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன் லவர் தான் சொல்றாங்க. நீ அவன் கூட அடிக்கடி சுத்திக்கிட்டு இருக்கல்ல? முகேஷ், நீ சொல்ற தப்பு. சங்கர் பின்னாடி போய் சுத்தணுங்கிற தலையெழுத்து எனக்கு இல்ல. ஐ see. அப்படின்னா சங்கர் உன்னை ட்ராப் பண்றதுக்கு ட்ரை பண்றான் போல இருக்கு. ஏன் இப்படி சொல்ற? எஸ், சங்கர் இஸ் a characterless fellow. இன்னைக்கு ஷியாமலா, நாளைக்கு கீதா, நாளைக்கு சரோஜா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொண்ணோட சுத்திக்கிட்டு இருக்கான். சங்கர் அவ்வளவு கெட்டவனா? ஆஃப் கோர்ஸ். அவனால உனக்கு ஏதாவது தொந்தரவா இருந்தா சொல்லு, அவனை பீஸா பண்ணி ஒழிச்சு கட்டிடுறேன். அது சரி, அவன் மேல உனக்கு எவ்வளவு கோவம்? ஷோபா, நடத்த கெட்டவன் யாரா இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. யூ ஆர் கரெக்ட். நானும் அப்படிதான். ஐ ஹேட் சங்கர். பாத்தியா, நம்ம ரெண்டு பேர் அபிப்பிராயமும் ஒண்ணுதான். ஷோபா, கம் ஆன், லெட்ஸ் கோ. வா ஷோபா, போலாம். என்ன ஷோபா யோசனை பண்ற? என்ன நம்பு. Believe me, I am your best friend. Come on. Come on ஷோபா. வந்துட்டேன். Come on ஷோபா. This is my personal and private room. என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் இங்க கூட்டிட்டு வருவேன். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா பாய்ஸா கேர்ள்ஸா? இந்த போட்டோல இருக்கிற கேர்ள்ஸ் தவிர வேற எந்த கேர்ள்ஸும் ரூமுக்கு வந்தது இல்ல. யூ ஆர் தி ஃபர்ஸ்ட் கேர்ள். அது சரி, இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் நீ ஏன் மாட்டி வச்சிருக்க? அட, இட்ஸ் பியூர் ஆர்ட். கம் ஆன் ஷோபா, சிட் டவுன். இத குடி ஷோபா. என்ன இது? இது திராட்சை ரசம். Thank you. இது என்ன திராட்சை ரசம்? ஒரு மாதிரியா இருக்கே. இது ஃபாரின்ல தயார் செஞ்ச பியூர் திராட்சை ரசம். இதுல ஒரு பேக் குடிச்சா சொர்க்கத்துக்கே போற மாதிரி இருக்கும். குடி. வேண்டாம் முகேஷ், நான் ஹாஸ்டலுக்கு போறேன். அட, அதுக்குள்ள வா. நீ இப்பதானே இங்க வந்த. இன்னும் உங்ககிட்ட பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அது சரி, அந்த சங்கர். முகேஷ், சங்கர் ஏன் அவனை பத்தி என்கிட்ட பேசிட்டு இருக்க? Don't talk about that loafer. ஓகே, இனி உனக்கு பிடிக்காத விஷயத்தை பேச மாட்டேன். சரிதானே? குடி. வேண்டாம் முகேஷ். ப்ளீஸ், எனக்காக ப்ளீஸ். ஷோபா, என்னாச்சு? என்னமோ ஒரு மாதிரியா தலை சுத்துதே. ஓஹோ, இதையும் குடிச்சா எல்லாம் சரியா போயிடும். கம் ஆன். இங்க குடி. ஓகே, கம் ஆன், யூ வில் டேக் ரெஸ்ட். பாத்து. ஸ்லோலி. Okay. Take it easy, Shobha. Please, come on. Just relax. இப்படி. Okay. Wait. Shobha. You're looking very beautiful. You naughty. கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட. வாங்க வணக்கம், உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. என்னங்க, ஜமீன்தார் நாகலிங்க சார் வந்திருக்காருங்க. ஐயோ, என்னங்க சீக்கிரம் வாங்க. வணக்க ராமமூர்த்தி, 2 நாளா உங்களை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ராத்திரி பகலா தூக்கமே இல்ல. எதுக்கு? உட்காருங்க. எதுக்குன்னு என்ன கேக்குறீங்களே?
நீங்களும் மகாதேவனும் எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்க அந்தஸ்தையும் மறந்து அவனுக்காக உயிரை கூட விடுற அளவுக்கு தயாரா இருக்கீங்க. அரண்மனையில போய் வாழ வேண்டிய உங்க ஒரே மகளை குடிசை வீட்டுக்கு கூட அனுப்ப நீங்க துணிச்சிட்டீங்களே. ஒரு விதத்துல அவனுக்கு யோகம் இல்ல, அநியாயமா கெடுத்துக்கிட்டா உங்க சிநேகிதத்தை. இப்ப கூட நாங்க சிநேகிதங்க தான். எங்களை பிரிக்க யாராலே முடியாது ஜமீன்தார். என்ன இப்படி சொல்றாரு? அவர் மக சங்கர் பண்ணக்கூடாத வேலையெல்லாம் பண்ணி ஒரு பொண்ணு வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டான். சிநேகிதத்துக்காக அப்படிப்பட்டவனுக்கு பொண்ணை கொடுக்க கூடாதுங்க. நிச்சயம் கூடாது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் பொண்ணு அவனுக்கு கொடுக்க மாட்டேன். இது நியாயமான பேச்சு. சிறப்பா வாழ வேண்டிய பொண்ணை அந்த மாதிரி ஆளுக்கு கொடுக்க கூடாதுதான். பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடணும், கோத்திரம் அறிஞ்சு பொண்ணை கொடுக்கணும்னு அன்னைக்கே சொல்லிருக்காங்களே. ஆமா ராமமூர்த்தி, கோத்திரன்னு சொன்ன உடனே என் மகன் ஞாபகம் வந்துருச்சு. ஸ்ரீராமச்சந்திரனுக்கு அவனுக்கு டிஃபரன்ஸே இல்லையா? இந்த விஷயத்துல அவன் நெருப்பாட்டான். இங்க பாரு, பட்டணத்துல அவனை தனியா விட்டு வச்சிருந்தாலும் ஒரு சிகரெட்டு கூட குடிக்க மாட்டான். பிராந்தியும் விஸ்கியும் பக்கத்திலேயே வரக்கூடாது. எந்த பொண்ணையும் அவன் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். ஒரு விதத்துல அப்பம் மரியாதையை காப்பாத்துறதுக்கு என் மகனாட்டம் வேற யாரும் இல்ல. இவர் மக முகேஷ் அப்பப்பா அழகான குணசீலன். ராமமூர்த்தி, காசை விட குணம்தான் முக்கிய ஐயா. எனக்கு என்ன குறைச்சலுங்கிற? கோடிக்கணக்கில் ஆசைய குமிச்சு வச்சிருக்கிறேன். எனக்கு இருக்கிறது ஒரே மகன். அவன் சந்தோஷமா வாழணும்னா உங்க பொண்ணாட்ட ஒரு குணவதி என் வீட்டுக்கு மருமகளா வரணும். கேட்டீங்களா நாகலிங்க சார் சொல்றத? கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். ஆனா இந்த சம்பந்தத்துல எனக்கு இஷ்டம் இல்ல. இந்த வார்த்தையை நானே உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். அந்த சங்கர் பையன் உன் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஊர் பூரா டாம் டாம் அடிச்சுக்கிட்டு இருக்கா. பார்க்ல ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறதையும் நீச்சல் குளத்துல அரை நிர்வாகம் ஆறதையும் ஊர் பூரா பாத்துருக்கு. இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் எவனாவது உன் பொண்ண கட்டிக்க முன் வருவானா? சாகர வரைக்கும் உன் பொண்ணு பூஜரையில உட்காந்து ஜபமாலைய உருட்ட வேண்டியதுதான். போலாம். அவசரப்பட்டு போகாதீங்க, உட்காருங்க. ஏங்க இப்படி கல்லாட்டம் உட்கார்ந்திருக்கீங்க? நம்ம பொண்ண பெத்தவங்க புடிவாதம் பிடிச்சா நம்ம பொண்ணு வாழ்க்கை பாழாயிடும். ஜானகி அம்மா, ராமூர்த்தி என்னவோ ரொம்ப நல்லவர் தான். ஆனா அவர் மனசுல நான் கெட்டவங்கிற ஒரு தவறான எண்ணம் ஏற்பட்டுடுச்சு. ராமமூர்த்தி, நான் ஜமீன்தாரா பிறந்ததுதான் நான் பண்ண முதல் தப்பு. அது இருக்கட்டும், எல்லா ஜமீன்தாரும் ரொம்ப நல்லவங்களும் இல்ல, அதாட்ட எல்லா ஏழைகளும் கெட்டவங்களும் இல்ல. இருக்கிற நிலைமையை நீ புரிஞ்சுக்கணும். நான் இவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தும் ஒரு பையனுக்கு தந்தையா உன் வீட்டு வாசப்படி ஏறி பொண்ணு கேட்க வந்திருக்கனே, அதுக்கு காரணம் இருக்கு. என் மகனுக்கு பொண்ணு வேற இடத்துல கிடைக்காதுன்னு இங்க வரல. பொண்ணுங்க கியூல நிக்குது. என்னை விட இங்க கோடீஸ்வர மனுஷங்க இருக்காங்களே, அவங்களும் தரேங்கிறாங்க. ஆனா நீங்க பண்ண புண்ணிய என் பையன் உங்க பொண்ணுதான் வேணும்னு ஆசைப்படுறான். அப்புறம் உங்க இஷ்டம். இந்த விஷயத்துல நான் கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டியது இருக்கு. என் மகளையும் ஒரு வார்த்தை கேட்டுறேன். அவளை என்னங்க கேக்குறது? இதெல்லாம் அவளோட நல்லதுக்கு தானே. எங்களுக்கு சம்மதம் தாங்க. ரொம்ப நல்லதா போச்சு. இன்னைக்கே ஏதாவது ஒரு நல்ல சத்திரத்தை புக் பண்ணிருக்கீங்களா? எஸ்டேட்ல அரண்மனை ஆட்டம் பங்களாவை வச்சுட்டு ஏதோ இல்லாத வீட்டு கல்யாணமா நினைச்சிட்டு சத்திரத்தை புக் பண்ணுங்கிறீங்க. ஓடுங்கடா வீட்டுக்கு முன்னாடி பெரிய சாமியானா ஊரைய குட்டி ஜாம் ஜாம் நடத்துவோம். அப்ப நான் வரட்டுங்களா? உங்க மனசுக்கு எப்படி இருக்கோ என்னவோ, ஆனா என் மனசுக்கு திருப்தியா இருக்கு. நான் போயிட்டு வரட்டுங்களா? வரம்மா. The law of marginal diminishing utility clearly says Shankar. that. Oh, நீயா? என்ன படிச்சிட்டு இருக்க? புத்தகம். அது தெரியுது. ஹாஸ்டல் விட்டு இங்க எதுக்கு வந்த? கம்பைன் ஸ்டடி பண்றதுக்கு. கம்பைன் ஸ்டடி பண்றதுக்கு ஏன் சப்ஜெக்ட் வேற, ஓ சப்ஜெக்ட் வேற? காலேஜ்ல சப்ஜெக்ட் வேறயா இருந்தாலும் காமன் சப்ஜெக்ட்னு ஒன்னு இருக்குல்ல. ஷோபா, டோன்ட் டிஸ்டர்ப் மீ. நான் படிக்க வேண்டியது ஏகப்பட்டது இருக்கு. சங்கர், ஐ லவ் யூ சங்கர். லவ் அண்ட் லவ். முதல்ல படிப்பு, அப்புறம் தான் லவ். அப்படினா ஒரு ரிக்வெஸ்ட். என்னது? ஒரே ஒரு கிஸ். கிஸ்ஸா? இத கேட்கிறதுக்கு வெக்கம் இல்ல உனக்கு? உன்கிட்ட கேக்குறதுக்கு எனக்கு என்ன வெக்கம்? ஷோபா, this is too much. You are going out of your way. Please get out. கொஞ்சம் கூட ரசனையே இல்ல. Please, Shobha, will you please get out? சங்கர். ஏய் கிரிஜா, எங்கடி போற?
சங்கரை பாக்கிறதுக்கு. நோ நோ, சங்கரை பாக்க நீ போக கூடாது. ஏ? he is studying, don't disturb him. உன் அட்வைஸ் எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. கிரிஜா, சங்கர் என்னோட பாய் ஃப்ரெண்ட். ஆஹா, he is my lover. oh my god. சங்கர் என்ன தவிர வேற யாரையும் பார்க்க மாட்டாரு. please go away. shut up and get lost. Shit. நீயா கிரிஜா? வா வா. சங்கர், நீ எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் நடக்கற? நீ இப்படி எல்லாம் நடப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன் இப்படி பேசுற கிரிஜா? பூனை கண்ணை மூடிக்கிட்டு பால் குடிச்சா பாக்குறவங்களுக்கு தெரியாம போயிடுமா? படிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் ரூம்ல பொண்ணுங்களோட விளையாடிக்கிட்டு இருக்க. இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவர் எவ்வளவு ஃபீல் பண்ணுவார் தெரியுமா? பாவம், கஷ்டப்பட்டு அவரு உனக்கு பணம் அனுப்புறது நீ படிச்சு முன்னுக்கு வரதுக்கு, பொண்ணுக்கு பின்னால சுத்துறதுக்கு இல்ல. கிரிஜா, என்ன பேசுறேன் தெரிஞ்சுதான் பேசுறியா? ஆமா, எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன். இப்பதானே ஒரு ரூமுக்கு ஒரு பொண்ணு வந்துட்டு போனா. அவ எதுக்காக வந்தா? அவளை என்ன பண்ண? இந்த தப்புக்கு நான் தண்டனை என்ன கொடுக்க போறேன் தெரியுமா? ஏய், என்னது? முத்தம். நல்லா இல்லையா? சின்ன வயசுல நான் உனக்கு எவ்வளவு முத்தம் கொடுத்திருக்கேன் தெரியுமா? ஏய், சோபாவும் இதானே கொடுத்தா? உனக்கத்தான் வந்தா, ஆ? ஆனா நான் வாங்கிக்கல.